ஆனால் அங்கு 82 தொடங்கியது. பிறகு ஒவ்வொரு இந்திய ஆயர்கள் பேரவை சங்கத்திலும் இந்த சாதி ஒழிப்பு பற்றி சொல்லுகிறது, தலித் மக்களின் ஒருங்கிணைந்த முன்னேற்றத்தை சொல்லுகிறது. இறுதியில் அவர்களை எம்பவர்மெண்ட் ஆற்றல் கொடுக்க வேண்டும் கூட 2016 அது இந்திய ஆயர்கள் பேரவை சங்கம் சிபிசி சொன்னது. ஆனால் எல்லாம் என்ன நடக்கிறது? ஏற்றி கிறிஸ்தவன் தான் சாதி ஒழிப்புக்கு முன்னிலையில் இருந்தவர். அந்த பிற்பட்ட சாதியிலிருந்து கூட கிறிஸ்தவர்களாக மாறுகிறார். ஆனால் அவரோடு இருந்த அந்த மிஷனில் இருந்த அவர் அந்த தினோபலியோடு இருந்த அவரோடு இருந்தவர்களை இரண்டாக பிரித்திருந்தார். சன்னியாச சாமிகள், பண்டாரக சாமிகள். அதில் பண்டாரக சாமிகள் பிற்படுத்தப்பட்ட சாதியிலிருந்து மரம் மாற்றப்பட்ட பிற்படுத்த கிறிஸ்தவர்களுக்காக அவர்கள் மறைபரப்பு பணியை செய்து கொண்டிருக்கிறது. அவர்களே இவர் செய்வது சரியில்லை என்று கேட்டார். டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம். நான் உங்கள் லூர்து சாமி. டமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் உரையாடி கொண்டும் வருகிறோம். அந்த வரிசையில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வேலூர் மறைமாவட்டம் திருவண்ணாமலை பங்கினுடைய பங்கு தந்தையும் முன்னாள் சிபிசிஐனுடைய செயலராக இருந்த SC/ST கமிஷனுடைய தேசிய செயலராக இருந்த அருட்தந்தை பூபதி லூர்து சாமி அவர்கள். சாமி வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாமி. இப்ப நீங்க இருந்த காலகட்டத்துல நீங்க தமிழக SC/ST பணிக்குழுவினுடைய செயலராக இருந்த காலகட்டத்திலையும் சரி, அப்பதான் முதல்ல தலித் கிறிஸ்தவர்களுக்கு 10 அம்ச திட்டம் அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்கி இருக்கிறீங்க. அது ஆயர் பேரவையோட சேர்ந்துதான் அந்த விஷயத்த நீங்க செஞ்சிருக்கிறீங்க. அதனுடைய தொடக்கத்துல தான் இப்ப 8 அம்ச செயலாக்க திட்டம் வந்துச்சு. இன்னைக்கு சிபிசிஐல இருந்து தலித் கொள்கை அப்படிங்கிற ஒரு வரைவு கொடுக்குற அளவுக்கு இருக்குது. ஆனா இன்னமும் திருச்சபையில மக்களுக்கு அடிப்படையில அந்த சாதிய பிளவுகள் நீண்டு கிடக்கு. அதுக்கு நான் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். திருச்சி மறைமாவட்டத்துல ஐயம்பட்டி அப்படிங்கிற ஒரு பங்குல நடக்கிற இஷ்யூ, இன்னைக்கு கும்பகோணம் மறைமாவட்டத்துல இன்னும் தீர்வு காணப்படாமல் இருக்கிற கோட்டப்பாளையத்துல இருக்கிற இஷ்யூ, இப்படி செங்கல்பட்டுல அப்படின்னு ஏகப்பட்ட இஷ்யூஸை நான் மறைமாவட்டங்கள்ல சொல்ல முடியும். அது ஏன் இன்னமும் போது? இதற்கு திருச்சபையினுடைய நடவடிக்கைகள் என்னென்ன மாதிரி மாறலாம்? ஏன்னா இதை சொல்வதற்கான அத்துணை இதுவும் உங்களுக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க உங்களுடைய இளம் வயதிலிருந்து இந்த பணியில, இந்த திருச்சபையில சமத்துவம் வரணும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய விழுமியங்களை ஏற்றுக்கொண்டு இந்த இன்னைக்கு போப் சொல்றார் கூட்டுறங்க திருச்சபைன்னு, அந்த கூட்டுறங்க திரு அவை அமையறதுக்கான அடிப்படையான வேலைகளை செய்தவர் அப்படிங்கிறதுல கேட்கிறேன். உங்களுடைய சஜஷனை நீங்க சொல்லலாம். என்னுடைய இளமை பருவத்திலிருந்தே இதில் அதிக ஈடுபாடு கொண்டவனாக இருக்கிறேன். சமத்துவ சமூகம் அமைக்க வேண்டும், சாதி ஒழிப்பு அடிப்படையாக நம்முடைய வாழ்வினுடைய குறிக்கோளாக கூட இருக்க வேண்டும். சாதி ஒழிந்தால்தான் சமத்துவ திருச்சபை பிறக்கும். ஆனால் இன்றைய நிலையில் சாதி இருக்கிறது, சாதி எல்லா சமயங்களிலும் இருக்கிறது. கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறார் என்பது போல எல்லா இந்தியாவினுடைய கடை எல்லை வரை இருக்கிற சமூகம், சமயம், எல்லா இனங்கள், ஜனங்கள் எல்லா மத்தியிலும் இருக்கிறது. அது சொல்லுவார்கள், சாதி என்பது இந்தியனுடைய சைக்கே, அவனுடைய இரத்தத்திலேயே ஊறி இருக்கிறது. ஆகவே பிறக்கும் போதே அவன் ஒரு சாதியாகத்தான் பிறக்கிறான். ஆகவே சாதியினுடைய முத்திரையோடு தான் பிறக்கிறான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் சாதி ஒழிப்புக்காக பல புரட்சியாளர்கள் தோன்றியது தமிழகத்தில் தான் அதிகமாக தோன்றி இருக்கிறார்கள். அயோத்திதாசர் பண்டிதல் தொடங்கி அதற்கு பின்னால் ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா, நாம் பார்க்கிறோம் பெரியார், அதற்கு பின்னால் திராவிட கழக தலைவர்கள் எல்லாம், அண்ணா, கலைஞர், இன்னும் இவர்கள்
எழுத்தின் மூலமாகவும் இன்னும் கலையின் மூலமாகவும் இந்த சாதி ஒழிப்புக்கும் பெண்ணடிமை தீர்ப்புக்கும் சமத்துவத்திற்கும் பகுத்தறிவாளராக சிந்திக்க வேண்டியும் சமுதாயத்தினுடைய அனைத்து எல்லைகளிலும் எல்லோருக்கும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ்கிற சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்றுதான் போராடினார்கள். ஆனால் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இன்று திருமாவளவன் திருமணமே செய்து கொள்ளாமல் அவர் இயக்கத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் சாதனை புரிந்து இப்போது கட்சியை தொடங்கி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு கூட அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் கூட சாதி எங்கும் இருக்கிறது என்றுதான் எல்லாரும் சொல்லுகிறார்கள். காரணம், சாதி வேறு வேறு உருவெடுத்து கொண்டேதான் இருக்கிறது. ஆகவே சமூகத்தில் இந்த சாதி இருக்கின்ற வரை சமயத்திலும் இருக்கும் என்று சமூகவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய திருச்சபை என்று சொன்னால் கிறிஸ்தவன் தான் சாதி ஒழிப்புக்கு முன்னிலையில் நிற்க வேண்டும். இந்து சமயம் என்று சொல்லுகிற போது இந்து சமயம் என்று பின்னால் தான் தோன்றியது. வேதகாலம் தோன்றுவது ஆரியர்கள் படையெடுப்பு, பார்ப்பனர்கள் ஆதிக்கம், பார்ப்பனர்கள் அவர்கள் கடவுள்களையே படைத்துவிட்டு கடவுள்களில் வாயிலிருந்து வேதம் அவர்கள் கடவுள் வார்த்தையாக கொண்டு வந்து கடவுள் இந்த உலக படைப்பை சமத்துவமாக படைக்கவில்லை, சமூகம் என்று சொன்னால் மேலும் கீழுமாகத்தான் அவர் படைத்தார் என்று சொல்லி வர்ணங்களின் அடிப்படையில் பிரிவினையோடு ஆண்டவர் தன்னுடைய உடலிலிருந்தே அதை அவர் புருஷ சுக்தா என்ற அந்த வேத காலத்தில் தோன்றிய ரிகுவேதத்தில், அந்த ரிகுவேதத்திலே இந்த உலக படைப்பை பார்க்கிற போது அது கடவுளே விரும்பி அவர் புருஷா உடலிலிருந்து அந்த உடலுடைய பாகங்கள் எல்லாம் அது வர்ணங்களாக தோன்றுகிறது என்று சொல்லியிருக்கிறார். அந்த பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் என்ற அந்த வர்ணம் அது போக 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 சாதிகளாக மாறி சாதிகள் இன்று ஏறக்குறைய 6000 7000 அளவிற்கு சாதிகள் விரிந்து கிடக்கிறது. ஆகவே இந்து சமூகம் என்று சொன்னால் அது சாதியின் அடிப்படையில் கட்டப்பட்ட சமூகம் என்றுதான் சொல்ல முடியும். ஆனால் இந்துவிலிருந்து கிறிஸ்துவராக மாறுகிறார் என்று சொன்னால் இங்கே கிறிஸ்துவத்தில் படைப்பை பற்றி சொல்லுகிற போதே ஆணும் பெண்ணுமாக சமத்துவமாகத்தான் படைத்தார். அவர்களை தம் உருவிலேயே படைத்தார். கடவுள் தம் சாயலாகவே அவர் படைத்தார். ஆகவே கடவுள் சாயலாக இருக்கிற போது கடவுளை போலவே தான் படைத்தார். இன்றும் மனிதன் கடவுளை போலதான் இருக்க வேண்டும், அந்த கடவுள் உருவிலே தான் வாழ வேண்டும். ஆகவேதான் அந்த கடவுள் உருவை இழந்தவனுக்கு மீண்டும் அந்த கடவுள் உருவை அவருடைய சாயலை மீண்டும் அவன் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் புரட்சி எல்லாம் தோன்றி சாதி ஒழிப்பு இயக்கங்கள் எல்லாம் தோன்றியது. ஆகவே நாம் பார்க்கிறோம், இந்து சமயத்தில் சாதி இருக்கிறது என்று சொன்னால் அது கடவுளே படைத்ததாகவும் அதனுடைய புனித நூல்கள் எல்லாம் அதை புனிதப்படுத்துகிறது. அதனுடைய நாம் பார்க்கிறோம் சாஸ்திரங்கள் எல்லாம் அதற்கு தர்மம் என்று சொல்லுகிறது. அவர்களுடைய சட்ட நூல்களை அது எழுதிய நாம் பார்க்கிறோம். அந்த சட்ட நூல்கள் கூட மனு ரிஷியினுடைய சட்டம் சொல்லுகிறது, சாதியின் அடிப்படையில் தான் இந்த சமூகம் இருக்க வேண்டும், அவரவர்களுக்கு தர்மம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்துவம் என்று சொன்னாலே சமத்துவம், கிறிஸ்துவம் என்று சொன்னாலே நீதி, கிறிஸ்துவம் என்று சொன்னாலே சகோதரத்துவம், கிறிஸ்துவம் என்று சொன்னாலே அன்பு சமூகம். ஆகவே சமத்துவம், சகோதரத்துவம், நீதி, அன்பு இதன் அடிப்படையில் எழுகிற இறையாட்சி தான் இந்த கிறிஸ்துவத்தினுடைய இலக்காக இருப்பதினால மற்ற சமயங்கள், இன்னும் புத்த சமயம், சமண சமயமும் அது இந்து சமயத்திலிருந்து தோன்றிய சமயங்கள், புரட்சிகரமான சமயங்கள், அது இந்து சமயம் விழுங்கி விட்டது. அதற்கு பிறகு நம்முடைய நிலத்தில் தோன்றிய இஸ்லாமியர்கள் ஆனாலும் சரி, இந்த சமயங்களை காட்டிலும் சமத்துவ சமூகம்தான் ஒரு கடவுளினுடைய இலக்கு. கடவுளே சமத்துவமாகத்தான் படைத்தார். இந்த சமூகம் சமத்துவமாக இருக்க வேண்டும் என்றுதான் கடவுளே மனிதனாக பிறந்தார். அந்த மனிதனாக பிறந்த இயேசு தன்னுடைய இலக்காக கொண்டது ஏழைகளுக்கு நற்செய்தி, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உரிமை வாழ்வு, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை என்று சொல்லி சமத்துவ சமூகம் அமைப்பதற்காகவே இறுதி வரை அவர் உறுதியாயிருந்தார். ஆகவே உலகத்திலேயே முன்னணியில் இருக்க வேண்டியது கிறிஸ்தவம். ஆனால் கிறிஸ்தவத்திலும்
இந்த சாதி தொடர்ந்து எல்லா நிலைகளிலும் இருக்கிறது. ஆலயத்திலும், வாழ்கிற இடத்திலும், இன்னும் அவருடைய நிர்வாகத்திலும், எல்லா இடங்களிலும் இருக்கிறது. இந்த இருப்பதற்கு காரணம் என்று சொன்னால் நாம் பார்க்கிறோம், இந்த சாதி என்பது ஒருவர் மேல் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லுவது போல சாதி இருப்பது எனக்கு மதிப்பளிப்பதாக இருக்கிறது. ஆகவே ஒருவர் மேல் ஒருவர் அமர்ந்து கொண்டு சவாரி செய்வதற்கு நான் என்னுடைய வாழ்க்கையில பெரிய கௌரவம் எனக்கு கிடைப்பதாக ஒவ்வொரு சாதியும் அதற்கு மேல் தட்டில் இருக்கிற சாதியெல்லாம் அங்கே சாதி இருக்க வேண்டும் என்றே அவர்கள் எண்ணுகிறார்கள். சாதி இருக்கிற போது அவர்கள் அதை கௌரவமாக நினைக்கிறார்கள். சாதி இருந்தால்தான் தனக்கு அங்க மாண்பும் மதிப்பும் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆகவே கிறிஸ்தவர்கள் ஆனாலும் இங்கே சாதி பார்ப்பது எதற்காக என்று சொன்னால், உயர்ந்தவர்கள் தனக்கு கௌரவம் இருக்க வேண்டும். அந்த சாதி இருந்தால்தான் தனக்கு மேலே ஒருவனுக்கு மேலே நான் உட்கார்ந்து எனக்கு கீழே அடிமையாக இருக்கிறான் என்பதை பார்க்க வேண்டும் என்ற இந்த அந்த ஆரியம் வேதங்கள் கொண்டு பிறகு இந்து சமயம் தொடர்ந்து வருகிற, இந்துவிலிருந்து கிறிஸ்துவராக மாறிய பின்னாலும் அந்த சாதியத்தை தங்களோடு கொண்டு உள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் இன்னும் சாதியை விடாப்பிடியாகத்தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கர் சொல்லுவது போல இந்த இன்டர்டைனிங், இன்டர் மேரேஜ், இவைகள் தான் சயின்ஸ் ஆஃப் தி ஈக்குவல் சொசைட்டி. நீங்க சொல்றது சரிதான் பாதா. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப இதுவரைக்கும் இங்க எப்படி சாதி இந்திய சமூகத்துல இருக்கு, அதனாலதான் இங்க மதம் மாறினாலும் சாதி கிறிஸ்தவத்துல இருக்குன்னு நீங்க சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியாது. நான் என்ன கேட்க வரேன்னா, இப்ப நீங்களே அத நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது சாதிங்கிற ஒரு எந்த வேறுபாடும் இந்த கொள்கை அளவுல கிறிஸ்தவ மதத்துல இல்லை. ஆமா, திருவிவிலியத்துல எங்கேயுமே அதை சமத்துவ சமூகம்னு சொல்லுது. அப்படி சொல்லப்படும் போது இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்ப அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜோட அந்த திருமணங்கள் நடக்கிறதுனால சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்கும்போது அது மாறும்னு சொல்றீங்க. அதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் திருச்சபையில எடுக்கப்பட்டிருக்கா? இந்திய அளவுலயே கேட்கிறேன். ஏன்னா இந்திய அளவுல தான் சாதி இருக்குது, வெளியில மற்ற நாடுகள்ல இல்ல. அப்ப இந்திய அளவுல அதற்கான நீங்க சிபிசிஐல செக்ரட்டரியா இருந்திருக்கீங்க, கமிஷன்ல. அப்படி இருக்கிற நீங்க உங்கள்கிட்ட இந்த கேள்வி வைக்கிறேன், ஏன் இதற்கு ஒரு திட்டங்களை, ஏன்னா சமூக மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கு மத தலைவர்கள் முக்கியமான பங்காற்ற வேண்டியதா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்தியால அரசியல் எப்படி இருக்குன்னா, மதமும் அரசியலும் ஒன்றா பிணைந்திருக்கு. மற்ற மதங்களை விட அரசியலை விட்டு தூரமா இருக்கிற ஒரே மதமா கிறிஸ்தவம் தான் இருக்கு அடிப்படையில. இதை யாரு எப்படி எடுத்துக்கிட்டாலும் அதான் ஃபேக்ட். அப்படி இருக்கிறப்ப இதற்கு அடிப்படையான என்ன மாதிரியான விஷயங்களை எடுக்கலாம் திருச்சபை அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. திருச்சபையிலே ஒரு முனைப்போடு சாதி ஒழிப்பு என்று மிகப்பெரிய அளவில் இதை எடுத்து முன்னுக்கு செல்ல முடியவில்லை. திருச்சபை சொன்னதெல்லாம் ஏன் முன்னவை போக முடியலன்னா, திருச்சபையாளர்களே சாதியா இருக்காங்களா ஃபாதர்? அது ஒவ்வொருவரும் அந்த பிறப்பிலே வருகிற அந்த முத்திரையோடு பிறப்பதாக நான் சொன்னேன் இல்லையா, அதோடு கூட மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவருடைய இந்தியனாக இருப்பதினாலும் சரி, இன்னும் இந்தியனாக இருந்து தன்னுடைய பிறவியிலேயே அவனுடைய ஜீன்ஸ்லயே இருக்கின்றான். ஆகவே அவன் மதம் மாறினாலும் அவன் ஜீன்ஸ் மாறுவது. அப்ப நம்ம மரபணுவிலே இருக்கு. திருவை வழி நடத்துறவர்களுக்கும் இந்தியாவில் அது இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்றதுல இருந்து நான் எடுத்துக்கலாமா? அவன் நிச்சயம் இருக்கிறது. நம்ம சொல்றோம் வெளியில இருக்கிற சாதியத்தை விட நம்ம சொல்லுகிறோம் அருட்சகோதரிகள் குருக்கள் மத்தியில அதிகமாக இருக்கிறது என்று கூட ஆய்வுகள் சொல்லுகிறது. அதற்கு காரணம் என்னன்னாக்கா, தொடக்கத்திலிருந்து நம்ம ஏறக்குறைய பார்க்கிறோம். 2000 வருடங்களுக்கு முன்பாக தோமையார் கிறிஸ்தவத்தை இந்தியாவிலே அந்த கேரளாவிலிருந்து தொடங்கி வைத்து பல இடங்களிலே பரவலானது. ஆனால் பின்னால் அந்த கிறிஸ்தவம் வளரவில்லை, அது கேரளாவுக்குள்ளேயே அது அடங்கி போனதாக தெரிகிறது. ஆனால் இந்த கிறிஸ்துவத்தை மறுமலர்ச்சி கொண்டு வந்தது சவேரியார். 16ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த கிறிஸ்துவம் வளர்கிறது. சவேரியாருக்கு பின்னாலே மதுரை மிஷன், அதில் இருந்த அந்த இயேசு சபை குருக்கள் தான் இதை முன்னிற்கு எடுத்து கிறிஸ்துவத்தை தமிழகத்திலும் மற்றும் இந்தியாவெங்கும் பரவுவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறார்கள். அங்கேயே நாம் பார்க்கிற ஒரு தொடக்கத்திலேயே வந்த மிஷினரிஸ் எல்லாம் இந்த சாதி என்பதை
இது ஒரு சோஷியல் இஷ்யூ, இது ஒரு சமூக காரணி, இது சமூகத்தில் உள்ள ஒரு பிரச்சனை. ஆகவே அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த உடல் ஆன்மா வேறு வேறு என்பது போல இது சமூக பிரச்சனை வேறு, ஆன்மீக பிரச்சனை வேறு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஆன்மீக பிரச்சனை என்பது நற்செய்தியை அறிவித்து மக்களுக்கு இயேசுவையினுடைய படிப்பினைகளை சொல்லி அவர்களை கிறிஸ்துவின் சீடர்களாக மாற்றுவதுதான் அவர்களுடைய எண்ணமாகவும் குறிக்கோளாகவும் இருந்தது. அவர்கள் இந்த ஆன்மீகம், நற்செய்தி, இயேசுவினுடைய படிப்பினைகளை போதிப்பது, கிறிஸ்தவர்களாக அவர்கள் மாறிய பின்னால் அவர்களை திருச்சபையில அருட்சாதனைகளை வளர்ப்பது, இதிலே தான் அவர்கள் முனைப்போடு இருந்தார்கள். இந்த சோஷியல் இஷ்யூவான இந்த சமூக பிரச்சனையான சாதியத்தை அவர்கள் தொட விரும்பவில்லை. ஏனால் சாதியத்தை தொட்டால் நிச்சயமாக இந்த மதம் மாற்றம் என்பது நிச்சயமாக தடைபடும். அந்த அளவிற்கு சாதி வெறியில் ஊறிய சமூகம்தான் இந்திய சமூகம். ஆகவே தொடக்கத்திலேயே சாதியில் இருந்து இந்துவிலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறினாலும் அதை ஓரளவுக்கு நாம் தாங்கிக் கொள்ளலாம், டாலரேட் பண்ணிக்கலாம். அப்படிதான் மிஷினரிஸ்களும் எடுத்துக்கொண்டார்கள். அதற்காகவே நாம் பார்க்கிறோம், நம்ம ரோமை எழுதி அந்த ரோமையிலிருந்து 1623 அந்த காலகட்டத்தில் ரோமையிலிருந்து பாப்பரசர்களிடமிருந்து வந்த அந்த ஒரு கடிதமே இந்த சாதி பிரச்சனை தீர்ப்பதற்காக தினோபுலி அந்த மதுரை மிஷன் தலைவராக இருந்தபோது அவர் அதாவது பார்ப்பனர்களை அவர் மதம் மாற்றிவிட்டால் சார்ந்து இருக்கிற எல்லாரும் மதம் மாறி விடுவார்கள் என்றுதான் அவர் நினைத்தார். ஆகவே ஆனால் பிறகு பின்னால் வந்தவர்கள் அந்த மற்ற சூதர்கள் இருந்து கூட அந்த பிற்பட்ட சாதியில் இருந்து கூட கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். ஆனால் அவரோடு இருந்த அந்த மிஷனில் இருந்த அவர் அந்த தினோபலியோடு இருந்த அந்த அவரோடு இருந்தவர்களை இரண்டாக பிரித்து விட்டார். சன்னியாச சாமிகள், பண்டாரக சாமிகள். அதில் பண்டாரக சாமிகள் பிற்படுத்தப்பட்ட சாதியிலிருந்து மதம் மாற்றப்பட்ட பிற்படுத்த கிறிஸ்தவர்களுக்காக அவர்கள் மறைபரப்பு பணியை செய்து கொண்டிருக்கிற போது அவர்களே இவர் செய்வது சரியில்லை என்று ரோமைக்கு எழுதுறாங்க. இங்க சாதிக்கு ஒரு கோயில், சாதிக்கு ஒரு சாமியார், சாதியின் அடிப்படையில மிஷினரியை பிரித்து இருக்கிறார். ஆகவே இது கிறிஸ்தவத்திற்கு ஒவ்வாதது, எதிரானது என்று சொல்லுகிற போதுதான் அங்கே நாம் பார்க்கிறோம், அங்கிருந்து ரொமானா சேடிஸ் அந்திஸ்டஸ் என்ற ஒரு புல், பேப்பல் புல், அதுல என்ன சொல்லப்படுகிறது, தற்சமயத்திற்கு நற்செய்தி வளர்ச்சிக்காக இந்த கிறிஸ்துவத்தில் மரம் மாறியவர்கள் கூட அவர்களுடைய அந்த பாரம்பரிய வழக்கங்களையும் பழக்கங்களையும் அவர்கள் தொடர்ந்து இங்கே கூட கடைபிடித்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் அதை ஏற்றுக்கொண்டு அவங்கதான் அடிப்படை டாலரேட் பண்ணி கொண்டு அதை முழுமையாக அதை நம்ம எராடிகேட் பண்ணாம அதை முழுமையாக ஒழிக்காம அதை அப்படியே அவர்களுக்கு இந்த நேரத்தில் அதை தொடாமல் அவர்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி அளியுங்கள், போக போக அவர்களுக்கு சமத்துவ சமூகத்தை அவர்கள் கொண்டு வருவதற்கு செய்யலாம். நம்ம கிறிஸ்தவத்தில் சாதியம் என்பது அது டாலரேட் பண்றாங்க. தாங்கிக் கொள்ளுது இல்ல தற்காலிகமாக இது இப்படி டாலரேட் பண்ணிட்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு சாதி இதுல புறையோடி போயிருக்கு. சரி ஃபாதர், இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த மிஷினரிகள், இயேசு சபை மிஷினரிகள் பண்ண அந்த தவறுகளால இல்ல அன்னைக்கு அவர்கள் மதம் பரப்பணுன்ற ஒரே எண்ணத்தினால அவர்கள் செயல்பட்டதுனால அந்த விளைவுகள் ஏற்பட்டுச்சு. இன்றைக்கு நீங்க எப்படி அன்னைக்கு இருந்த பண்டார சுவாமிகள்ல இருந்து ரோமுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி அவங்க சமத்துவத்தை விரும்பின மாதிரி நீங்க சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். சமத்துவத்தை நாங்க விரும்புறோம், ஆனா இவர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொன்ன மாதிரியான இருந்தது. இப்ப இருக்கிற நவீன காலத்துல இன்னைக்கு 2025ல இந்து மதத்திலேயே சாதி இருக்கக்கூடாதுன்னு அங்கேயே அந்த இறுக்கம் குறைஞ்சு போயிருக்கு. நிறைய இடங்கள்ல அந்த இறுக்கம் குறைஞ்சிருக்கு, ஆனா இன்னும் சாதி இருக்குது இந்து மதத்துல, அதுல இல்லைன்னு. ஆனா இன்றைக்கு ஒரு திருவிழாவை கூட நடத்தக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு கோட்டப்பாளையத்துல அவங்கள்ட்ட வரி வாங்குறதுக்கு மறுக்கிறாங்க. அவங்க தெருவுக்கு சப்பரம் போக முடியல. இதை இப்ப களையறதுக்கு திருச்சபை என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம்? திருச்சபை என்று சொல்லுகிற போது பொதுவாகவே தொடக்கத்திலிருந்தே நான் சொன்னது போல
ஏறக்குறைய 16, 17, 18, 19ஆம் நூற்றாண்டுலாம் அதிகமாக தலித் கன்வர்ஷன் மதமாற்றம் நடந்து கொண்டிருந்தது. ஆகவே திருச்சபை ஒரு வளர்ச்சி கொண்டிருக்கிற காலத்தில் கூட அவர்கள் சாதி ஒழிப்பு, சாதி மறுத்தால்தான் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து கிறிஸ்தவர் ஆகலாம் என்ற ஒரு கட்டாய சட்டத்தை கொண்டு வரவில்லை. ஏனென்றால் அதை தொட்டால் நிச்சயமாக இந்த சமயம் பரவாது என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தார். சமயம் சொல்லுகிறது சமத்துவம், சாதி இல்லாத சமூகத்தை தான் படைக்க விரும்புகிறது. ஆனால் நீங்கள் சமூக பிரச்சனையான சாதியத்தை தொட்டால் நிச்சயமாக இந்த மறைவரப்புக்கு தடையாக ஆகிவிடும் என்று அவர்கள் விட்டது மட்டுமல்ல, இப்போது கூட நாம் பார்க்கிறோம் சமூகத்தில் நம்ம இந்திய திருச்சபையில் 1982 வரை சாதியை தொடவே இல்லை. எவ்வளவு புரட்சியாளர்கள் வந்து விட்டார்கள். அதற்கு முன்னாலே புரட்சியாளர்கள் வந்து வட இந்தியாவிலும் தமிழகத்திலும் தோன்றி, அதற்கெல்லாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் தோன்றி, ஏறக்குறைய எல்லா இடங்களிலும் புரட்சி வெடித்து சாதி ஒழிப்புக்காக போராடி கொண்டிருக்கிற போது கூட திருச்சபையில் சாதி ஒழிப்பை பற்றி பேசவே இல்லை. சாதியை பற்றி எந்த ஒரு ஆய்வும் நடத்தவில்லை, கலந்தாய்வும் நடத்தவில்லை. 1982 தான் நாம் பார்க்கிறோம் இந்த திருச்சியில் நடந்த CBCI, அதாவது இந்திய ஆயர்கள் பேரவை, அந்த அவருடைய பொதுக்கூட்டத்தின் போது அவர்கள் முதல் முறையாக சாதியை பற்றி அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். சாதியும் கிறிஸ்தவம். அங்குதான் அவர்கள் முதல் முறையாக சாதி நம்முடைய கிறிஸ்தவ சமயத்தில் நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்படுவதற்கு முன்பாக அவர்கள் சொல்லுவது மேலும் கீழுமாக இருக்கிற சமூகத்தில் எப்படி அவர்களுக்கு கீழே இருக்கிற மக்களை மேலே கொண்டு வர ஒதுக்கீட்டு உரிமையை இந்த அரசு அளிக்கிறதோ அதே போல திருச்சபையில் இந்த நாம் பார்க்கிறோம் இந்த ஷெட்யூல்டு வகுப்பினர், அதாவது பட்டியல் சாதியிலிருந்து மதம் மாறிய தலித் கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுக்கு ஒருங்கிணைந்த முன்னேற்ற திட்டங்களைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒருங்கிணைந்த முன்னேற்ற திட்டத்தில் முதலாவதாக சாதி ஒழிப்பு இருக்கிறது. பிறகு அவர்கள் கல்வியிலும் சமூகத்திலும் கலாச்சாரத்திலும் இன்னும் அவர்களுடைய அனைத்து நிலைகளிலும் வளர்வதற்கான திட்டங்களை அது தெரிவிக்கிறது. ஆனால் அங்கு 82 தொடங்கியது. பிறகு ஒவ்வொரு இந்திய ஆயர்கள் பேரவை சங்கத்திலும் இந்த சாதி ஒழிப்பை பற்றி சொல்லுகிறது, தலித் மக்களின் ஒருங்கிணைந்த முன்னேற்றத்தை பற்றி சொல்லுகிறது. இறுதியிலே அவர்களை எம்பவர்மெண்ட், ஆற்றல் படுத்த வேண்டும் என்று கூட 2016 அதே இந்திய ஆயர்கள் பேரவை சங்கம் CBCI சொன்னது. ஆனால் எல்லாம் என்ன நடக்கிறது, ஏட்டில் இருக்கிறது. 82 ஏறக்குறைய நாம் பார்க்கிறோம் 46 பிரகடனங்கள் வந்திருக்கிறது. 46 பிரகடனங்கள். அதில் மிகப்பெரிய அளவில் வந்தது 1998 வாரணாசியில் நடந்த CBCI அதனுடைய ஜெனரல் பாடி மீட்டிங்ல ஏறக்குறைய 40 பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் எராடிகேஷன் ஆஃப் காஸ்ட், அதாவது சாதி ஒழிப்பு. மற்றும் நாம் பார்க்கிறோம் அந்த சாதி ஒழிப்பு சமத்துவ சமூகத்தினுடைய உருவாக்குவதற்கான படிகள், அப்புறம் சமத்துவ திருச்சபை உருவாக்குவதற்கான செயல் திட்டம், பிறகு சமூகம், பொருளாதாரம், கல்வி, கலாச்சாரம், கலை, இந்த வடிவில் இந்த தலித் கிறிஸ்தவர்களை இவர்களுக்கு முன்னேறுவதற்கான ஒருங்கிணைந்த முன்னேற்ற திட்டங்கள் ஏராளமாக சொல்லப்பட்டது. அதற்கு பின்னாடி நாம் பார்க்கிறோம் அப்படி வந்து தொடர்ச்சியாக இந்திய திருச்சபை சொல்லிக் கொண்டிருக்கிற போது தமிழக திருச்சபையில் தோன்றியதுதான் இந்த 10 அம்ச திட்டங்கள். மிக அதற்கு பின்னாடி லேட் அங்க வந்தது. 1990 அது ஜனவரி 31 அந்த 10 அம்ச திட்டம் இங்க கொண்டு வருகிறார்கள். 10 அம்ச திட்டம் 10 ஆண்டுகளுக்கு பின்னால் அதை ஆய்வு செய்த போது இங்கே அந்த அளவிற்கு ஏறக்குறைய எல்லா மறைமாவட்டங்களிலும் அது வந்து முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை என்று ஆய்வு சொன்ன பின்னாடி அது 8 அம்ச திட்டமாக மாற்றியது. 8 அம்ச திட்டம் வந்த பின்னாலும் எல்லாம் திட்டமாக இருக்கிறது, ஏட்டளவில் இருக்கிறது, அது வந்து பிரகடனத்தில் இருக்கிறது, ஸ்டேட்மெண்டில் இருக்கிறது, அது வாய்மொழியாக பிரசங்கத்தில் இருக்கிறது. ஆனால் செயல் அளவில் முழுமையாக அந்த செயல் அளவில் சாதி ஒழிப்பு, சாதி இல்லாத ஒரு சமத்துவ திருச்சபை உருவாகிறதா என்றால் அது வந்து நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கிற அளவில் உருவாக
இல்லை. ஆகவே ஏட்டளவில் திருச்சபையில் எல்லா பிரகடனங்களும் இருக்கிறது, புரட்சிகரமான பிரகடனங்கள் இருக்கிறது. இன்னும் வந்து சமுதாயத்தில் இருந்த பெரியாரை விட, அம்பேத்கரை விட மிக புரட்சிகரமான வந்து தீவிரமாக இதை ஒழித்தே தீர வேண்டும் எல்லாம் என்றும் ஏட்டு அளவில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் செயல் அளவில் இதை வந்து ஒவ்வொரு பங்கு அளவில், ஒரு ஊர் அளவில், ஒரு கிராம அளவில் இறங்கி இந்த சமத்துவ திருச்சபை உருவாக்க வேண்டும் என்ற களத்தில் திருச்சபை தோல்வி கண்டிருக்கிறது. இப்ப 1000 தலித்துகள் இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருந்தது 90களுக்கு முன்னாடி. அப்ப 90களுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு 3 பேர் இருக்கிற அளவு, ஒரே டைம்ல 3 பேர் இருக்கிற அளவுக்கு இருந்தது. இன்றைய அதுல ஒரு பேராயர் கூட வந்த வாய்ப்பு இருந்தது. அதற்கப்புறம் ஒற்றை ஆயரா சுருங்கி போனது. அப்புறம் திரும்ப இப்பதான் 2வது ஆயராகி 2 ஆயர்கள் தலித் சமூகத்திலிருந்து இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி தமிழக ஆயர் பேரவையின் சார்பாக SC/ST கமிஷன்ல இருந்து அவங்க எடுத்த கணக்கெடுப்புல வந்து ஏறக்குறைய தலித் கிறிஸ்தவர்கள் இங்க 79%, ஏறக்குறைய 80% சொல்றாங்க. 80% இருக்கிறதா அந்த கணக்கு. அது மேல விமர்சனம் நிறைய இருக்கு. அது சரியான புள்ளி விவரம் இல்லை, அவங்க சயின்டிபிக் முறையில எடுக்கல அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் எடுத்ததுதான் அது இன்னமும் இருக்கு. அந்த 80% மக்கள்ல இருந்து 20%-லிருந்து இவ்வளோ ஆயர்களும் 80%-லிருந்து 2 ஆயிரங்கிறது ஒரு பெரிய ஒரு முரணா இருக்கு. ரெப்ரசன்டேஷன் பாலிசி பாக்குறப்ப அது ரொம்ப பெரிய முரணா இருக்கு. இதுல இறையழைத்தல்னு ஒரு விஷயத்த அவங்க சொல்லினாலும், அங்க வந்து பரிசுத்தாவி செயல்படுகிறார் அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட, மற்றவர்களுக்கெல்லாம் செயல்படுற அந்த பரிசுத்தாவி ஏன் இங்க மட்டும் 20% செயல்படுது? இப்ப இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு பாளையங்கோட்டையில இப்ப பெண்டிங்கா இருக்கு. அதுக்கு வர காலத்துல தலித் ஆயரை நியமிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா ஃபாதர்? அதாவது ஒரு இந்திய அளவில் சொன்ன 1982ல CBCI சாதி ஒழிப்பு மற்றும் வந்து தலித் மக்களினுடைய முழுமையான முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் எல்லாம் அழைத்தார்கள் என்று. ஆனா தமிழகத்தில் இந்த 10 அம்சம் வருகிறதற்கு காரணம் மக்களுடைய எழுச்சியும் புரட்சி தாக்கம் ஏராளமாக பல எல்லைகளில் இருந்து வருகிற போது ஆயர்கள் பேரவையே அவர்கள் அளித்த ஏறக்குறைய 60-70 திட்டங்களை அதை சுருக்கி ஒரு வடிவமாக்கி 10 அம்ச திட்டமாக அது அளிக்கப்பட்டது. ஆகவே மக்களுடைய எழுச்சி, அந்த தலித் கிறிஸ்தவர்கள் விடுதலை இயக்கத்தினுடைய எழுச்சி, இன்னும் வந்து அதை மக்களும் குருக்களும் இணைந்து எழுத்த ஒரு புரட்சி. அப்பொழுது திருச்சபையின் மீது தாக்கம் மட்டுமல்ல, வத்திக்கான் மீதும் தாக்கம் இருந்தது. ஆகவேதான் அது ஒவ்வொரு ஆயராக அது உள்ளே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அது தொடக்கத்தில் இருந்தது. பின்னால் வருகிற போது நாம் பார்க்கிறோம், இதற்கு காரணம் நம்ம முன்னாடி சொன்னது போலவே அந்த இந்த அதிகாரத்தினுடைய வளர்ச்சியும் தலித் கிறிஸ்தவர்களும் தலித் குருக்களும் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று வருகிற போதே நான் சொன்னேன், எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தால் வந்து எப்பொழுதும் இந்த சாதி இருக்கிறது என்று சொன்னால் ஒருவர் மேல நான் இருக்க வேண்டும். ஆகவே வந்து ஆயர் என்றால் அவர் என் மேல வந்துடுறாரு. அப்போ நாங்க சாதியில மேல இருக்கிறோம், இவர் கீழே இருக்கிறவர் ஆயரா வந்து விட்டால் மேல இருக்கிறவங்க இவர் கீழே இருக்க வேண்டுமா? பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னது. ஆகவே என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் இவர்கள் மேலே வந்து அவர்கள் கீழே வர வேண்டும் என்றுதான் இந்த சமூகத்தில் மாறி மாறி சவாரி செய்கிற ஒரு சமூகம் இருக்கிறது. அது திருச்சபையும் வந்து அதற்கு விலக்கு அல்ல, இங்கேயும் இருக்கிறது. ஆனா இப்ப நீங்க கேட்டீங்க, இது வந்து வத்திக்கான் தானாக நாம் பார்க்கிறோம். இங்க வந்து திருச்சபை என்று சொல்லுகிற போது இங்க ஜனநாயகம் கிடையாது. There is no democracy in the church. இங்க வந்து theocracy, கடவுள் அதிகாரம், கடவுள் தான் ஆட்சி செய்கிறார். டெமோக்ரஸினா மக்கள் ஆட்சி, இங்க வந்து கடவுள் ஆட்சி. ஆகவே மக்கள் வந்து தன்னுடைய தலைவர்களை தாங்களே ஓட்டளித்து தாங்களே தேர்ந்தெடுத்து தங்கள் சார்பாக ஒரு தலைவனை வைக்கிறார்கள். ஆகவே அந்த தலைவன் வந்து இந்த மக்கள் தான் மன்னர்கள், இவர்களுக்கு சேவை செய்வதற்காக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், சமூக தலைவர்கள் வருகிறார்கள். ஆனால் தெயோக்ரசி என்று சொல்லுவதற்கு இந்த திருச்சபையத்தில் பணி செய்வதற்கு பணியாளர்களை, தலைவர்களை தேர்வு செய்வது மக்கள் அல்ல, கடவுள்.
அவர் ஆவியின் வழியாக அதை தேர்வு செய்கிறார். ஆகவே இந்த ஒரு அமைப்பு திருச்சபையில், கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கின்ற வரை எல்லாமே ரகசியமாகத்தான் நடக்கும். அதாவது யார் ஒரு மறைமாவட்டம் ஆயர் இல்லாத காலத்தில் ஆயர் அந்த மறைமாவட்டத்திற்கு நியமனம் பெற வேண்டுமானால் அதை கடவுள் தான் செய்வார். இப்ப கடவுள் அந்த நிலையிலிருந்து யார் இருக்கிறார்? இப்போ பாப்பாண்டவர் தான் கடவுள் பிரசன்னமாக நியமனம் செய்து பேதுருவின் வழி வந்த பாப்பாண்டவர் இருக்கிறார். ஆகவே பாப்பாண்டவரிலிருந்து தொடங்கி பாப்பாண்டவருக்கு ஒரு இந்தியாவில் ஒரு எந்த டைசிஸ் வேக்கண்டா இருக்கும்போது யார் பிஷப் தலைவராக வேண்டும் என்பதை தேர்ந்தெடுப்பதற்காக அவருக்கு அந்த பாப்பாண்டவருடைய தூதர் ஒவ்வொரு நாட்டிலும் இருப்பார், இந்திய நாட்டிலும் இருக்கிறார். அந்த தூதர் வழியாக பாருங்க, எல்லாம் பாப்பாண்டவர் தான். பாப்பாண்டவர் தூதர் வழியாக யார் ஆக வேண்டும் என்று மறை மாவட்டத்தில் அந்த மாநிலத்தில் உள்ள ஆயர்களிடம் பெயர்களை கேட்கிறார். பெயர்களை கேட்கிற போது அவர்கள் பெயர்கள் இந்த ஒரு மறை மாவட்டத்திற்கு யார் ஆயராவது என்பதை ஆயர்களும் அனுப்புவார்கள். மற்றும் ஆயர்களிடம் பெற்றுக்கொண்ட பின்னால் அந்த மறுபடியும் அது கீழிருந்து நுன்சியோ, அதாவது பாப்புவின் தூதர், பிறகு பாப்பு, அதாவது வத்திக்கான் சென்று அங்கிருந்து ஒரு 3 பேரை 4 பேரை ஒரு மறை மாவட்டத்திற்கு திரும்ப யாரை எடுக்கலாம் என்று பரவலாக அந்த மறை மாவட்டத்தில் உள்ள கன்சல்டன்ட்ஸ் பிறகு பலரிடம் அதை கண்டறிகிறார்கள். எல்லாமே எந்த அளவுக்குன்னா சாக்ரோசாங்தம், சாந்தம் என்ற புனிதமான ரகசியம். அந்த ரகசியத்தை வெளியில் சொல்லிவிட்டால் ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கிறது. இப்ப யாரை எடுக்கிறார்கள், யாரை அவர்கள் முதலில் எடுத்தவர்கள் யார், பிறகு அந்த அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட செய்தி என்ன, செய்திக்கு பின்னால் அந்த 3 ஒருவராக திரும்பவும் அது வத்திக்கான் சென்று அவர்கள் ஒருவரை தேர்ந்தெடுத்து அந்த மறை மாவட்டத்திற்கு ஒருவர் ஆயராக நியமனம் பெறுகின்ற வரை, அடியிலிருந்து உச்சம் செல்லுகின்ற வரை எல்லாமே ரகசியம், சீக்ரெட். ஆனால் ஜனநாயகத்தில் எல்லாம் வெளிப்படும். இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப போப்பின் தலைமையில எதுக்கு நான் சொல்ல வரேன்னு வச்சுங்க, டெமோக்ரஸியா இருந்தா 65% தலித் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களா? இவர்கள் ஓட்டு போட்டு 65% ஆயர்கள் இருக்க வேண்டும். 65% இருக்கிறார்கள். 65% குருக்கள் இருக்க வேண்டும். 65% அருள் கன்னியர்கள் இருக்க வேண்டும். நிர்வாகத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள், நிர்வாகத்தில் மறைமாவட்ட நிர்வாகம், அப்புறம் பிறகு நாம் பார்க்கிறோம் நிறுவனங்கள் நிர்வாகத்தில் 65% சொத்துக்கள் இந்த தலித் மக்களின் நலனுக்காக செலவழிக்க வேண்டும். 65% நிறுவனங்கள் இந்த தலித் மக்களின் தலைவர்கள் அங்கே இருக்க வேண்டும். 65% அந்த ஆயர்கள் அந்த மறை மாவட்டங்களிலே ஆள வேண்டும். அதுதான் ஜனநாயகம். இந்த ஜனநாயகம் சமூகத்தில் இருக்கிறது. இன்றைய உலக அரசியல் ஏற்றுக்கொள்கிறது. கத்தோலிக்க திரு அவையில் மட்டும் இங்கே ஜனநாயகம் இல்லாமல், மக்களை கலந்தாய்வு இல்லாமல், மக்களுடைய எந்த அளவிற்கு நம்ம பார்க்கிறோம் சமூக நீதி என்று சொன்னால் என்ன, எந்த பர்சன்டேஜ் ஆஃப் தி அந்த மக்கள். ஆனா ஃபாதர், கத்தோலிக்க திரு அவையில, போப்பின் தலைமையில் இருக்கிற கத்தோலிக்க திரு அவையில இப்ப அதே இந்தியாவை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டாலே இங்க 3 திரு அவை இருக்கு. அது கத்தோலிக்க திரு அவை, லாட்டின் கத்தோலிக்க திரு அவை, மலங்கரா திரு அவை, மலபார் திரு அவை. ஆனா லாட்டின் கத்தோலிக்க திரு அவையில மட்டும்தான் இப்ப நீங்க சொல்ற மாதிரியான தேர்ந்தெடுக்கிற முறை, ஆயர்களை தேர்ந்தெடுக்கிற முறை இருக்கு. பட் அதே மலபார்லயும் மலங்கார்லயும் வித்தியாசமா இருக்கு. கிழக்கிந்திய திரு அவை, கிழக்கிந்திய நாடுகளுடைய திரு அவைகளுடைய விதியின்படி அவங்க செயல்படுறாங்க. ஏன் அது மாதிரியான விதிமுறையை இங்கு செயல்பட? ஏன்னா இங்க காஸ்ட் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, சாதி அப்படிங்கிற ஒரு அடிப்படையானது. ஏன்னா அதுல என்ன ஸ்பெஷலா இருக்குன்னா, அந்த மறை மாவட்டத்தை சேர்ந்த குருக்களே தங்களுக்கு யார் ஆயராக வரலாம் அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கு. இப்ப நீங்க ஜனநாயகம்னு நீங்க இதுல காமன்ல சொல்லணும். அந்த இப்ப எப்படி ஒரு எம்எல்ஏக்கெல்லாம் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ, அது மாதிரியான குருக்களுக்கு, அந்த மறை மாவட்ட குருக்களுக்கு அந்த உரிமை ஏன் அதற்கு நாம முயற்சி செய்யக்கூடாது? அதை ஏன் கேட்க? என்ன என்று சொன்னால், கிழக்கத்திய திருச்சபை, மேற்கத்திய திருச்சபை, நீங்க முதலில் தோன்றுகிற போதே நீங்க பார்க்கலாம். இந்த திருச்சபைகள் எல்லாம் இருக்கிற போது அப்பெல்லாம்
அந்த பவர் சென்டர்ஸ் தான் சொல்லலாம். இங்க இருக்கும்போது முதல்ல வந்து ரோமை மையமாக இல்லை தொடக்கத்தில். கிழக்கத்திய மேற்கு திருச்சபையில் ஒன்றாக இருக்கும்போது அலெக்சாந்திரியாவில் பிதா அங்க இருப்பார், ஜெருசலேமில் பிதா இருப்பார், அந்தியோக்கியாவில் பிதா இருப்பார், அதே போல ரோமாபுரியிலும் இருப்பார். என்ன ஆனது, ரோமாபுரியில இருந்த அதாவது பார்க்கலாம், அதாவது வந்து அந்த கிழக்கத்திய திருச்சபைக்கும் தலைவர்கள் இருந்தார்கள். ஆகவே 5 பவர் சென்டர்ஸ் இருந்தது தலைவர்கள். அதுல வந்து பாப்புவினுடைய இந்த ரோமாபுரியில் இருந்த ரோமை அந்த மறைமாவட்டத்தினுடைய ஆயர் தான் பாப்புவாக கருதப்படுகிறார், பாப்பாண்டவராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். அப்ப அவர் சொன்னார், அந்த பேதுருவினுடைய அதிகாரம் அந்த ரோமையில் உள்ள அந்த பாப்பாண்டவருக்கு அவரிடம்தான் உள்ளது, வலுவா வரம் பெற்றவர் அவர்தான், அவரிடம்தான் உள்ளது என்று சொல்லுகிற போது என்ன ஆகுது, இவர் பவர்ஃபுல் ஆகுறாரு. மற்ற கிழக்கத்திய திருச்சபையில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பவர்லெஸ் ஆகுறாங்க. அங்கேயே திருச்சபை வந்து மோதல் வருகிறது. அதான் பவர் ஸ்ட்ரகிள் உண்டுவாகிறது. அங்கேயே நீங்க பார்க்கலாம் 1100ஆம் ஆண்டு நீங்க பார்க்கலாம் ஒரு பெரிய புலவை வருகிறது. கிழக்கத்திய திருச்சபை மேற்கத்திய திருச்சபை, அது வேற ஒரு காரணங்களுக்காக இருக்கலாம், ஆனா எல்லாமே வந்து அதிகார மோதல் தான். அதே மாதிரி ப்ராட்டஸ்டன்ட் ஏன் போனாங்கன்னா அதுலயும் அதிகார மோதல் தான். லூத்தர் ஆனா 1000 இப்ப அதுல அந்த மாதிரியான ஒரு மெத்தட் இருக்குல்ல, அதுல எல்லாருக்குமான ரெப்ரசன்டேஷன் கிடைக்குது இல்ல. ஆமா, இப்ப அந்த மாதிரி பண்ற இங்க ஏன் பண்ண முடியாது? அங்க வந்து ஒரு சினடாலிட்டி என்பது முழுமையாக இருக்கிறது. கூட்டு இயக்க திரு அவை என்று சொன்னால் கிழக்கு திருச்சபை தான். சீரோ மலங்காரா மலபார் இப்போது வந்து கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற சீரோ மலங்காரா மலபார் நம்முடைய பாப்புவை பாப்பாண்டவர் தலைமை ஏற்றுக்கொள்கிறவர். பாப்பாண்டவர் தலைமையை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் நீங்க பாக்குற ஆர்த்தடாக்ஸ் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. ஆனா அதே இதுல இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற போது நம்ம வத்திக்கானுக்கும் அவர்களுக்கும் வந்து ஏற்றுக்கொள்கிற போது அவர்களுக்கு அக்ரிமெண்ட் வருகிறது. அக்ரிமெண்ட் வருகிற போது நாங்கள் கிழக்கத்திய திருச்சபையில் எங்கள் தலைவரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம், பாப்பாண்டவர் அதை அங்கீகாரம் கொடுப்பார் இல்லையா? ஆனால் இங்க இருக்கிற இந்த ப்ராசஸ் மாத்தணும். கண்டிப்பா. இப்ப கிழக்கத்திய திருச்சபை இருப்பது போல மேற்கத்திய திருச்சபையான ரோமன் கேத்தலிக் லாட்டின் சர்ச்சிலையும் இந்த ப்ராசஸ் ஆஃப் செலக்ஷன் ஆஃப் தி பிஷப் ஃபார் த பர்டிகுலர் சர்ச் ஆஃப் தி டயசிஸ் நல்லா சொன்னீங்க. மாற்றம் வரணும். நல்லா சொன்னீங்க. இது மாற்றம் வரணும், ஜனநாயகம் வரணும். கண்டிப்பா, அது சரியா சொன்னீங்க. இதுல இன்னொரு ஒரு குரல் எழும்புது, அதை நீங்க கேக்குறீங்களான்னு தெரியல. தலித் திருச்சபை தனி திரு அவை எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு குரல் எழும்புது. இறந்து போன இறையியலாளர் வில்சன் அவர்கள் அவர் எழுதியிருந்த வில்ஃப்ரெட் இறையியலாளர் அவருடைய அந்த குறிப்புல எல்லாம் சொல்றாரு, அது தனி திரு அவை வேணும் அப்படின்னு சொல்றாரு. அதையதான் ஃபாதர் கோஸ்வான் நாரைக்கராஜ் அவர்களும் அதை வலியுறுத்துறாரு. அவர் எங்க பேசினாலும் சரி, எங்கிட்டே பேட்டி எடுக்கவும் கூட எங்களுக்கு அதுதான் தீர்வு அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது தலித் திருச்சபைன்னு வேணும், அது தனி திருச்சபை, பேர் வைக்கிறத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். அது ஆனா தலித்துகள் அதிகார மையத்துல நாங்க தலித்துகள் இருப்போம், அது எல்லாரும் இணைச்சுதான் நாங்க செய்வோம், எல்லாருக்குமான இதையும் நாங்க ஈக்குவலா கொடுப்போம், பட் ஆனா நாங்க அதுல மையமா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த குரலை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பார்வை, அதாவது தலித் தனி திருச்சபை என்பது ஒரு முழக்கம், ஒரு முயற்சி, அதை வந்து எடுத்து சென்றார்கள், எடுத்து செல்லலாம் கூட. ஆனா என்ன நடக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக வத்திக்கான் இப்போது இருக்கிற பாப்பாண்டவர் தலைமையில் உள்ள லாட்டின் சர்ச், அதாவது கேத்தலிக் சர்ச் இது ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் மோதல் நம்முடைய முயற்சி நடந்து கொண்டே இருக்கலாம். அதை விட நான் சொல்லுவது, இந்த ஆயர்களுடைய செலக்ஷன் of the process for selecting a bishop for a particular church of the diocese has to be radically changed. ஃபுல்லாவே சேஞ்ச் பண்ணி ஆகணும். இதுல வந்து ஒரு ஜனநாயகம் பிறக்க வேண்டும். உலகமெல்லாம் ஜனநாயகம் ஆயிடுச்சு, சர்வாதிகாரம் எல்லாம் ஒழிந்து விட்டது. இப்ப சர்வாதிகார நாடுகள் எதுவுமே கிடையாது. ஒன்லி இப்ப நம்ம பார்க்கிறோம் ஜனநாயக நாடுகள் தான் இருக்கிறது. ஆக இந்தியாவிலும் ஜனநாயகம் தான் மையமாக இருக்கிறது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி கிழக்கத்திய திருச்சபையில் ஜனநாயகம் ஓரளவிற்கு இருக்கிறது. ஆனால் கத்தோலிக்க திருச்சபையிலும் இந்த ஜனநாயகம் என்று வந்துவிட்டால் சமூக நீதி அடிப்படையாக கொண்டதுதான் இந்த ஜனநாயகம். கண்டிப்பா ஜனநாயகத்தினுடைய இலக்கை சமூக நீதி. அப்படி என்று சொன்னால்
இங்கே திருச்சபையில் எத்தனை சதவிகிதம் எந்தெந்த மக்கள் இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு நிச்சயமாக அங்கே நம்ம இந்த திருச்சபையிலும் அதனுடைய தலைமை, திருச்சபையினுடைய பங்கீடு, திருச்சபையினுடைய கல்வி, திருச்சபையில் இருக்கிற சுகாதாரம், திருச்சபையில் இருக்கிற சொத்துக்கள், இவைகளெல்லாம் இந்த சதவிகிதத்திற்கு ஏற்ப தலைமை மட்டுமல்ல, இந்த திருச்சபை வைத்திருக்கிற அத்தனையும் அருளும் பொருளும் இந்த சதவீதத்திற்கு ஏற்ப இந்த மக்களுக்கு வந்து சேர வேண்டும். இதற்கு அடிப்படையாக ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஆயர்களுடைய தேர்வு ப்ராசஸ் அதையும் கொண்டு வர வேண்டும். அந்த நியமனத்தையும் கொண்டு வந்தால் நீங்கள் விரும்புகிற நிச்சயமாக இந்த எவ்வளவு மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, எவ்வளவு மக்கள் யார் யார் எந்த நிலையில் ஏழைகளாக இருக்கிறார்களோ, எந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய பிரதிநிதித்துவம், எல்லாருடைய பிரதிநிதித்துவம் அந்த மக்களுக்கு இருக்கிற அந்த சதவீதத்திற்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் தேவை என்று சொல்லுவதுதான் ஜனநாயகம். கண்டிப்பா. ஆகவே அந்த ஜனநாயக திருச்சபை வந்து விட்டாலே தனி தலித் திருச்சபை தேவையில்லை. உங்க கருத்து அதுவா இருக்கு. ஆமா சாமி, இப்ப அது ஒரு நீண்ட உரையாடலாவே போயிட்டு இருக்கு. இது இப்ப ஒரு தலைவர்களை, நம்ம திருச்சபை தலைவர்களையும் பொதுவான தலைவர்களையும் கேட்கிறேன். அவங்கள பத்தி நீங்க ஒரு வரியில ஒரு விஷயத்த சொல்லணும் சாமி. நம்ம முன்னாள் போப் பிரான்சிஸ் அவர்களை பற்றி ஒரு வரியில உங்களுடைய கருத்து என்ன அப்படி? காலம் சென்ற நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பிரான்சிஸ் அசிசியாரை போலவே வாழ்ந்திருக்கிறார். குறிப்பாக ஏழை பாங்காளன், முக்கியமாக இந்த அந்த புலம் பெயர்ந்த மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்தவர். அதாவது எங்கு அவர் சென்றாலும் நாம் பார்ப்போம், எந்த கூட்டத்தில் நின்றாலும் யார் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள், நோயினாலேயோ நடக்க முடியாமலையோ ஊனமுற்றோ அல்லது சிறுவர் வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டோ பார்த்தவுடன் அவரே போய் அந்த அந்த அவரை எடுத்து கட்டி அணைத்து முத்தமிடுகிற ஒரு பார்த்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் மீது அதிகமாக அன்பு காட்டுகிற ஒரு நல்ல தலைவர். இப்ப இருக்கிற தற்போதைய போப் லியோ அவர்களை பத்தி? லியோ அவர்களும் நம்முடைய திருத்தந்தை லியோ வந்திருக்கிறார். வந்த உடனே அவர் முதல் அந்த அப்போஸ்டாலிக் எக்ஸார்டேஷன், அவர் வந்து அந்த மடல், திருத்துவ மடலே வந்து நம்ம அவர் எழுதியிருக்கிறது வந்து இந்த ஏழைகளை அடிப்படையாக வைத்துத்தான் செய்துகிறார். ஏழைகளை அன்பு செய்ய வேண்டும் என்றுதான் அந்த மடலை எழுதியிருக்கிறார். ஆகவே தொடக்கமே சரியாக தொடங்கி இருக்கிறார். இப்ப நம்ம தலைவர்களுக்கு வருவோம். நீங்க சமூக நீதி பத்தி, சமத்துவத்தை பத்தி அதிகமா நீங்க பேசுற நபர், அதனால அம்பேத்கர் பத்தி உங்களுடைய கருத்து? நான் வந்து எங்கு சென்றாலும் இயேசு ஆண்டவருடைய போட்டோ எவ்வளவு பெருசு இருக்கோ அந்த அளவுக்கு நான் அம்பேத்கரையும் பக்கத்துல வைப்பேன். எங்கு சென்றாலும் அது சிபிசியா இருந்தாலும் சரி, இங்கும் இருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், இயேசுவினுடைய அந்த அவருடைய விஷன், அவருடைய இலக்கை முழுமையாக அவர் கிறிஸ்தவராக மாறாவிட்டாலும் முழுமையாக உள்வாங்கி செயல்படுத்திய சீடன் என்று சொல்லுவது. இயேசு அவர் சொன்னார், என்னுடைய இலக்கு கடவுள் மனிதனாக பிறந்து விட்டேன். அவங்க சொந்த ஊர்ல கேட்கிறாங்க, என்ன செய்ய போறேன்னு போது அவங்களுக்கு அவர் தெளிவாக சொல்லுகிறார், ஏழைகளுக்கு நற்செய்தி. பாபா சாஹேப் அம்பேத்கர் ஏழைகளுக்காகவே அவர் படித்த படிப்பெல்லாம் உலகத்தில் எவனும் படிக்காத படிப்பு படித்த பின்னால் அவர் எந்த பணியையும் சம்பள பணிக்கு போகவில்லை. அவர் தன்னுடைய வாழ்க்கை, கல்வி, படிப்பு, உழைப்பு, அவருடைய அறிவு, ஞானம், நேரம் அத்தனையும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலைக்கும் ஆற்றல் படுத்துவதற்குமாகவே அவர் செய்தார். ஆகவே ஏழைகளுக்கு நற்செய்தி என்று சொன்னால் 100 மடங்கு நிறைவேற்றியவர் அம்பேத்கர். அதே போல ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உரிமை வாழ்வு என்று சொன்னால் 100 மடங்கு செயல்படுத்திய சீடன் பாபா சாஹேப் அம்பேத்கர். அதே போல சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, அதாவது சிறுவர், அந்த தொழிலாளர், அதாவது பெண் அடிமை, இன்னும் வந்து ஒடுக்கப்படும் அந்த கலாச்சாரத்தை முழுமையாக முறியடித்து சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை அளிக்க வேண்டும் என்ற இயேசுவின் இலக்கை முழுமையாக 100% செயல்படுத்தியவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். ஆகவே என்னுடைய பார்வையில்
கிறிஸ்துவனுடைய இறையாட்சி இலக்கை முழுமையாக சமூகத்தில் இறையாட்சி சமூகமாக மாறுவதற்கு 100 மடங்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு சீடர் என்று சொன்னால் உண்மையாகவே கிறிஸ்தவராக மாறாவிட்டாலும் அவர் கிறிஸ்துவின் உண்மையுள்ள ஒரு சீடனாக இறையாட்சி படைக்கக்கூடிய நல்ல தலைவராக நாம் பார்க்கிறோம். தந்தை பெரியார் ஆமா, தந்தை பெரியாரை பற்றி பல்வேறு பக்கத்தில் அவர்களை பார்க்கிறார்கள். தந்தை பெரியார் அவர் யாரை பற்றியும் கவலை இல்லை. அவர் உண்மை என்ன என்று சொன்னால் அவர் ஒடுக்கப்பட்டவர்கள், ஏழைகள், இன்னும் முடக்கப்பட்டவர்கள், வாழ்க்கையில அடிமைப்படுத்தப்பட்டவர்கள், அவர்களை விடுதலை செய்வது மட்டுமல்ல, அவர்கள் மற்றவர்களோடு சமமாக சமத்துவ சமுதாயம் அமைப்பதற்காக தன்னையே முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். ஆனால் அவர் தன்னோடு யார் வருகிறார், பின்னால் என் தம்பி வருகிறார்களா என்பது பார்ப்பதே இல்லை. தம்பி வந்தாலும் வராவிட்டாலும், தம்பிகள் அவரை விட்டு பிரிந்தாலும், அவர் தான் தொடங்கிய திராவிட இயக்கத்தை, திராவிட கழகத்தை, திராவிட சித்தாந்தங்களை அவர் தொடர்ந்து எடுத்து சென்றவர். அவருடைய வாழ்வின் இறுதி கட்டத்தில் கூட எல்லாரும் போய் படுக்கின்ற போது அவர்கள் சொல்லுவார்கள், தன்னுடைய அந்த மூத்திர சட்டியை கையில் பிடித்து கொண்டு தெரு தெருவாக ஊராக சென்றவர் என்றெல்லாம் அவர் சொல்லுவார்கள். அவருடைய முழுமையான நம்ம படைப்பு என்பது கிறிஸ்துவத்தில், மீண்டும் நான் சொல்லுகிறேன், இந்த இறையாட்சி சமூகம். இயேசு இலக்கு, இயேசு கண்ட கனவு, இயேசு தொடங்கி வைத்த அந்த இறையாட்சி சமூகத்தை படைப்பதற்குத்தான் திருச்சபை படைத்தார். ஆனால் திருச்சபை முழுமையாக இறையாட்சி சமூகத்தை உருவாக்கவில்லை. திருச்சபையிலே சாதி இருக்கிறது, திருச்சபையிலே புலவு இருக்கிறது, திருச்சபையிலே பவர் ஸ்ட்ரகிள் இருக்கிறது, திருச்சபையிலே அதிகாரம் இருக்கிறது, திருச்சபையிலே ஒடுக்குதல் இருக்கிறது, திருச்சபையிலே எதிர்மாறான கருத்துக்கள் இருக்கிறது, ஒருவர் விழுங்கலாம் என்ற எண்ணம் இருக்கிறது. எப்போதும் திருச்சபையில ஒருவருக்கு மேல் உட்கார்ந்து கொண்டெல்லாம் என்னெல்லாம் இருக்கிறது. திருச்சபை தலைவரிடம் இருக்கிறது, திருச்சபையில் இருக்கிற மக்களிடமும் இருக்கிறது. ஆனால் பெரியார் தன்னுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது இயேசு கண்ட அந்த சமுதாயம், அந்த சமத்துவ சமுதாயம், சகோதரத்துவ சமுதாயம், பகிர்ந்து கொள்ளும் சமுதாயம், அன்பு சமுதாயம், எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ்கிற அந்த சமுதாயத்தை, இயேசு கனவு கண்ட இந்த இறையாட்சியை தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலே படைக்க வேண்டும் என்று படைத்தும் தன்னுடைய காலத்தில் சாதனை புரிந்தவர் பெரியார். கடவுள் இல்லை என்று சொன்னால் அதற்கான பின்னணி தான் அந்த புரிந்து கொண்டவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் மனிதன் மாண்பு மிக்கவன், சமுதாயத்தில் சமத்துவம் இருக்க வேண்டும். இந்த மனிதன் மாண்பு, மனிதனுடைய அவனுடைய மரியாதை, ஆகவே மரியாதையும் மாண்பும் சுயமரியாதையும் கொண்டவன் தான் மனிதனாக இருக்க முடியும். ஆகவே அந்த மனிதன் வாழுகின்ற சமுதாயம் சமத்துவ சமுதாயம் இருக்க வேண்டும். இல்லை, சமத்துவ சமுதாயத்தை நான் படைக்கவில்லை, எங்கள் கடவுள் இந்த சமுதாயத்தை மேலும் கீழுமாக வர்ணத்தின் அடிப்படையில் அதை படைத்தார் என்று சொன்னால் அந்த கடவுளே இல்லை என்று சொன்னார். அது சரியான கருத்து. எந்த கடவுள் ஒரு சமூகம் மேலும் கீழுமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் படைத்தார் என்று சொன்னால் படைத்த கடவுளே இல்லை என்று சொல்லுவது ஒரு சரியான கருத்து. அவர் ஒரு சமூக சமத்துவத்திற்காகத்தான் கடவுள் மறுப்பை சொன்னார். ஆகவே கிறிஸ்தவம் சமத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவேதான் அவர் கிறிஸ்துவத்தை சாடுவதில்லை. ஏனென்றால் கிறிஸ்துவத்தினுடைய தத்துவமும் இறையியலும் சமத்துவம். இறைமகன் இயேசு கிறிஸ்து, அவரை பற்றி உங்களுடைய பார்வை, உங்களுடைய கருத்து? என்னுடைய இயேசு கிறிஸ்து அவர் கடவுள் மனிதனாக பிறந்ததே அவருடைய பிறவியை நாம் பார்க்கிறோம். அவர் பழைய ஏற்பாட்டில் யாவே கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிற போதெல்லாம் எல்லோரும் என் மக்கள், ஆனால் நான் ஒடுக்கப்பட்டோரின் கடவுள் என்று தான் பார்க்கிறார். எல்லா மக்களையும் சமம் என்று கடவுள் பார்ப்பார் என்று ஒரு பார்வை இருந்தாலும் அவர்களிலே யார் ஒடுக்கப்பட்டவர், அமுக்கப்பட்டவர், அடிமைகளாக இருந்தவர்கள், அழுகுரலில் இருந்தவர்கள், வதைக்கப்பட்டவர்கள், துன்பத்தில் உள்ளவர்களுக்கு தனி அன்பு கொண்டு அவர்கள் என்னோடு நெருங்கிய என் பிள்ளைகள் என்று ஏற்றுக்கொண்டுதான் அந்த இஸ்ரவேல் மக்கள், அவரெல்லாம் அடிமைகளாக ஒரு பெரிய அவர்கள் ஒரு மைனாரிட்டியாக இருந்த ஒரு சமுதாயம் இல்லையா. ஆகவே அதற்காக கடவுளை வெளிப்படுத்தினார். அவர் கடவுளாக பிறந்த பின்னாலும் அவர் ஏழைகளோடு தான் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார். பிறப்பே ஏழ்மை,
மாட்டுக்கொட்டில். வளர்ப்பே ஏழ்மை. வளர்ந்த பின்னால் அவர் களத்திற்கு வரும்போதும் ஏழைகளோடு இருக்கிறார், ஒடுக்கப்பட்டவர்களோடு இருக்கிறார், பாவிகளோடு இருக்கிறார், எல்லோரோடும் உறவாடுகிறார். பாதிக்கப்பட்டவர்களோடு, ஒடுக்கப்பட்டவர்களோடு, அடக்கப்பட்டவர்களோடு, அவர் அடிமைப்படுத்தப்பட்டவர்களோடு ஒன்றாகி போனதனால்தான் அவருடைய எதிரிகளான சதுசேயர்கள், பரிசேயர்கள் அவரை சிலுவையில் அறைவதற்கே காரணம் அவர் ஏழைகளும் ஒடுக்கப்பட்டவர்களோடு மத்தியில் இருந்தது மட்டுமல்ல, அவர்களோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார் என்பதுதான் ஒரு காரணமாக இருக்கிறது. ஒடுக்கப்பட்டவருடைய உரிமையும் அவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் வளர்ந்து ஒரு சமத்துவ சமுதாயம் தான் இயேசுவினுடைய இலக்காக இருந்தது. ஆகவேதான் இயேசுவினுடைய இலக்கு இறையாட்சி. அவர் இருக்கும்போது திருச்சபையை உருவாக்கினார் என்று சொல்ல முடியாது. ஆனால் இறையாட்சிக்காக அவர் இலக்கை வைத்திருந்தார். இறையாட்சி சமூகமாக இந்த தன்னுடைய மக்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தார். ஆகவே அவருடைய அடிப்படை மதிப்பீடுகளின் அடிப்படையில் இறையாட்சி சமூகம் படைப்பதே அவர் இலக்காக இருந்தது. ஆகவே கிறிஸ்து என்று சொன்னால் அந்த இறையாட்சி படைப்பவர் மட்டுமல்ல, இன்னைக்கும் இறையாட்சி படைப்பதை விரும்புகிற என்னுடைய கடவுளாக இருக்கிறார். ஆகவே நான் கிறிஸ்துவை முழுமையாக கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு நானும் ஓரளவுக்கு முயற்சி செய்கிறேன். நிறைவா ஃபாதர், நீங்க ஒரு மூத்த தலித் கிறிஸ்தவ குரு, இன்றைக்கு வரக்கூடிய இளைஞர் தலித் குருக்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன, இல்ல உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா நீங்க இவ்வளோ 82க்கு அப்புறம் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி சில விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய காலகட்டத்திலிருந்து தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதுல இன்றைக்கு வரவர்கள் தான் அதுல சில விஷயங்களை அனுபவிக்கிறாங்க. நீங்களாம் கூட எட்டி பார்க்க முடியாத விஷயங்களை மற்றவர்கள் அனுபவிக்கிறாங்க. இப்ப வரக்கூடிய கத்தோலிக்க இளம் தலித் குருக்களுக்கு உங்களுடைய கருத்து, அறிவுரை? அப்ப தலித் குருக்களுக்கு சொல்லுவதற்கு முன்பாக இந்த வரலாற்றில் நாம் பார்க்கிற போது எந்த இனம், எந்த சமூகம் ஒடுக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு இருந்ததோ அந்த அடிமைகள் விடுதலை ஆவதற்கு வெளியிலிருந்து அவர்கள் தலைவர்களை தேடவில்லை. வெளியிலிருந்து வந்த தலைவர்களும் முழுமையாக அவர்களுக்கு விடுதலை அளிக்க இயலாது. ஆக வரலாற்றில் பார்க்கிற போது அந்த இனத்தில் அடிமைகளோடு அடிமைகளாக பிறந்தவர்கள் தான் தன்னுடைய அடிமை இனம் அடிமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு ஆற்றல் பெற்று அதிகாரத்தை படைக்க வேண்டும் என்று அந்த இனத்திலிருந்து தான் தலைவர்கள், மேலே வந்த தலைவர்கள் தான் அதை உயர்த்தி விட்டிருக்கிறார்கள். நீங்க யாரை வேணாலும் பார்க்கலாம். இந்த கருப்பர்களுக்கு மண்டேலா தன்னுடைய இனம் விடுதலை அடைந்து ஆற்றல் பெற வேண்டும், அதிகாரம் படுத்த வேண்டும். பாபா சாஹேப் அம்பேத்கர், என்னுடைய இனம் அடிமைப்பட்டு கிடக்கிறது, என்னுடைய தீண்டப்படாதவர்களாக இருக்கிறார்கள். அங்கே நாம் பார்க்கிறோம், அவன் அவனுக்கு முகவரி இல்லாத மனிதனாக, ஒரு பொருளை போல, ஒரு கல்லை போல மனிதனாக அவன் இழிவான நிலையில் தள்ளப்பட்டவனாக இருக்கிறார். அவன் மரியாதையும் மாண்பு மிக்க மனிதனாக வாழ வேண்டும், இந்த சமூகத்தில் சமத்துவமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே அந்த இனத்தில் பிறந்து அனுபவித்த அந்த ஒடுக்குமுறையை அனுபவித்த தலைவரான பாபா சாஹேப் அம்பேத்கர் அதை முறியடித்து விடுதலை செய்து ஆற்றல் பெறுவதற்கான அத்தனையும் செய்துவிட்டு சென்றிருக்கிறார். ஆகவே ஒரு இனம், ஒரு அடிமைப்பட்ட இனம், தாழ்த்தப்பட்ட இனம், ஒடுக்கப்பட்ட இனம், அதில் பிறக்கிறவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது, ஒவ்வொருவர்களும் கடமை இருக்கிறது, செய்தே ஆக வேண்டும். என் இனம் உண்மையாக ஒடுக்கப்பட்டிருக்கிறது, அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, மிதிக்கப்பட்டிருக்கிறது, எல்லா இடங்களிலும் இழிவுபடுத்தப்படுகிறது என்றால் என் இனத்தை உயர்த்துகின்ற பொறுப்பு மட்டுமல்ல, கடமையே என்னிடம்தான் இருக்கிறது. அது இயேசுவே சொல்லுகிறார். அதாவது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உரிமை வாழ்வு கொடுப்பதுதான் என் சீடனுடைய தலையாய கடமை, அவனுடைய இலக்காக இருக்க வேண்டும் என்று. ஆகவே தலித் குருக்கள் அவர்கள் அனுபவித்து இருக்கிறார்களோ இல்லையோ சாதி ஒடுக்குமுறையை, வாழ்க்கையிலே அந்த இனத்தில் பிறந்து விட்டீர்கள். இந்த இனம் இன்னும் முழுமையாக விடுதலையாகவில்லை. விடுதலை பெற வேண்டும், ஆற்றல் பெற வேண்டும். சமூக பொருளாதார கலை வளத்தில் பார்க்கணும், அருளிலும் பொருளிலும் ஆன்மீகத்திலும் சமூகத்திலும் இந்த இனம் முழுமையாக உயர்ந்து ஒரு சமத்துவமாகி, சமத்துவத்திலும் இவர்களும் தலைமை ஏற்கின்ற அளவிற்கு மக்களை உயர்த்துகிற ஒரு கடமை, உரிமை இருக்கிறது. அதை விட நான் சொல்லுகிறேன், கட்டாய கடமை அவர்களுக்கு உண்டு. அதை செய்ய தவறினால் அவர்கள் கடமையை மீறுவது மட்டுமல்ல, அவர்களுடைய
வாழ்க்கை இலக்கே இல்லாத மனிதர்களாக மாறிவிடுவார்கள். கண்டிப்பா சாமி, உங்க நேரத்தை ஒதுக்கி மிக அருமையா அந்த தலித் கிறிஸ்தவர்களுடைய வரலாற்றையும் இன்னி இதுக்கு திருவை என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிற தீர்க்கமான கருத்துக்களையும் வருகிற இளைய தலைமுறையினருக்கு அவங்க எப்படி செயல்படணுங்கிற விஷயத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு உங்க நேரத்தை எங்களோடு செலவிட்ட உங்களுக்கு எங்கள் டமாரம் குழுவினர் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.